கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 125 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஏமாற்றம். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் அடைகிறார்கள். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்பி ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆவிக்குரிய ஏமாற்றம் இருக்கும். சில காரியங்களை நாம் நம்பியிருக்கலாம், அது கிடைக்காமல் போயிருக்கலாம், அல்லது சில காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம், அது கிடைக்காமல் போகும்போது ஏமாற்றம் அடைந்திருப்போம். ஊழியத்தின் அடிப்படையில் கூட ஏமாற்றங்கள் நாம் அடைந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு காரியம், தேவனை நம்பி அவர் சிறைகளின் கீழே அடைக்கலம் புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலமான இடத்திலே இருப்பார்கள். என்ன துன்பங்கள் வந்தாலும், ஏமாற்றம் வந்தாலும், ஒரே நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அது கிடைக்காமல் போனாலும், நடக்காமல் போனாலும், தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஒன்றும் செய்யவே முடியாது. கொடுத்துடலாம். அப்படிப்பட்ட தாளந்து நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நமது சிறைகளின் கீழே அடைக்கலம் தகுவார். இந்த உண்மை அநேக பக்தருடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. அதில் ஒருவர் தான் ரிங்கல் தைலேஸ் ஐயர். ரிங்கல் தைலபே ஐயர் ஒரு ஆப்பிரிக்க இந்தியாவில் ஊழியம் மிக வேகமாக ஆரம்பித்த போது இந்த சுவிசேஷத்தை எதிர்கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மயிலாடி என்னும் இடத்திற்கு வந்தார். பெரிய செல்வந்தனாக இருந்த போதிலும் ஏழைகளோடு ஏழையாக வாழ தீர்மானித்து ஒரு குடிசையில் அமர்ந்து அதில் வாழ்ந்தார். அவர் ஏழைகளைப் போலவே கஞ்சி மட்டுமே குடித்ததாகவும் மண் சட்டியிலே அதை அருந்தியதாகவும் அவருடைய சரித்திரம் சொல்கிறது. எப்படியாகிலும் அங்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிலைநாட்ட வேண்டும் என்று இத்தனை தியாகங்கள் சகித்த போதிலும் அவருக்கு பெரிய எதிர்ப்பு காணப்பட்டது. அங்கிருந்து சென்று விடும்படி பலமுறை எச்சரிக்கப்பட்டார். ஆனால் தைலபே ஐயர் உடனடியாக மிஷனரியாக உயிருக்கு அஞ்சாமல் தொடர்ந்து அங்கே ஊழியம் செய்தார். ஒரு நாள் இவர் சாலையில் சென்றபோது குண்டான மனிதன் ஒருவன் முறுக்கின மேசையோடு கையில் ஈட்டியோடும் சுமந்து கொண்டு அவரை நோக்கி ஓடி வந்தான். ஐயர் நின்றிடத்திலே கண்களை மூடி தேவனுடைய சித்தை நிறைவேறும்படி ஜெபித்தார். சற்று நேரம் ஒன்றும் நடைபெறவில்லை. பின்பு திடீரென்று ஏற்றி தரையில் விழும் சத்தம் கேட்டது. ஐயர் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த மனிதன் அவரது பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தான். கொலைவெறியோடு வந்த மனிதனிடமிருந்து அவரை காப்பாற்றி அவரை மன்னிப்பு கேட்கும்படி தேவன் என்ன செய்தாரோ, தன் பின்னலுக்கு துணை என்பது மட்டுமே. ஒருவேளை நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சீர்களா? எதிர்பார்த்த காரியம் நிறைவேறவில்லை என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே மன சஞ்சலமா, மன கஷ்டமா? என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக ஏமாற்றங்கள் நிறைந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தேவன் நம்மளை வழிநடத்துவார். வேத வாக்கியம் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களா மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாரமாய் கொண்டாய் என்பது உண்மை. எனவே அந்த ஏமாற்றங்கள் ஆண்டவர் சரி செய்வார். எதிர்பார்த்த காரியங்களை தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.